சூரிய குடும்பத்திலேயே ரொம்பவும் விசித்திரமான ஒரு கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது யுரேனஸ். விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தை ஏன் விசித்திரமான கிரகம்னு சொல்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்கள் எல்லாம் தன்னோட அச்சில நேரா இருந்து சூரியனை சுத்தி வலம் வருது. இந்த யுரேனஸ் மட்டும் 98 டிகிரி பக்கவாட்டுல சாய்ந்து சூரியனை சுத்தி மூலம் வருதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பேரல பக்கவாட்டுல சாய்ச்சி உருட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூரியனை சுத்தி வலம் வருதுங்க. இந்த கிரகம் மட்டும் ஏன் இப்படி விசித்திரமா சுத்துது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா, கிரகத்தோட வேற ஒரு கிரகம் வந்து மோதி இருக்கலாம், அந்த மோதின இம்பாக்ட்னால இதோட அச்சு வந்து மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம பூமி சூரியனை சுத்தி மலம் வரதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த யுரேனஸ் கிரகம் சூரியனை சுத்தி மலம் வரதுக்கு 84 வருஷம் டைம் எடுத்துக்குதுங்க. அதாவது இந்த கிரகம் பக்கவாட்டுல சுத்தி சூரியனை வலம் வரதுனால ஒரு பகுதி கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் பகலாகவும் 42 ஆண்டுகள் இருளாகவும் இருக்கும். யுரேனஸோட நிறமும் பாத்தீங்கன்னா நீலம் கலந்த ஒரு பச்சை கலர்ல இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற மீத்தேன் கேஸ் சூரியன்ல வர சிவப்பு நிறத்தை அப்சர்வ் பண்ணி நீல கலர் இல்லைன்னா பச்சை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். இந்த யுரேனஸ் கிரகம் சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 2.87 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இதனால இரவு நேரத்துல அங்க கட்டும் குளிர் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா -224 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிராப் ஆகும்னு சொல்றாங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆய்வு பண்ணி எடுத்து சொன்னது 1977 நாசா அனுப்பிய வாயேஜர் 2 விண்கலம் தாங்க. இந்த மாதிரி புது புது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.